جميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أفضلا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم: إقامة الحد في الأرض خير لأهلها من مطر 40 ليلة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நபிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரைக்குரிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, நம்முடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தந்தருள் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து நீண்ட காலங்கள் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, அவனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுது வைத்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி கடன்களிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், சிறிய பெரிய திடீர் செலவினங்களிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய செலவினங்களிலிருந்தும், அதனுடைய தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நிரந்தரமான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொண்டு புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் பெரும்பாவங்கள் என்பது சர்வசாதாரணமாக அதை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பெரும்பாவங்கள் செய்தவர்கள் அது ஒரு பெருசாக எடுத்துக்கிறதில்லை. ஏனென்றால் நம்மிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிந்து செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு அதிகமாகிட்டாங்க.
பொதுவாக இஸ்லாமிய அதாவது இந்தியாவுடைய குற்றவியல் சட்டத்தின் மீது அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை. அச்சப்படுபவர்களெல்லாம் ஏழைகளும் அன்றைக்கு நாடு உள்ள காட்சிகளும் தான் அச்சப்படுறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டால் நம்முடைய பிற்காலங்கள் என்ன செய்வது என்று அஞ்சக்கூடியது சாதாரண மனிதர்கள் தான் அதை பற்றி பயப்படுகிறார்கள். ஆனால் மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள், வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள், அரசியல் பலம் உள்ளவர்கள் எல்லாம் அதை பற்றி யோசிப்பதல்ல. சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய பெரிய தவறுகளை கூட சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் இன்னைக்கு துணிந்து விட்டார்கள். தந்தை அரசியல்வாதியாக இருந்தால் மகன் சர்வசாதாரணமாக தவறுகள் செய்கிறான். அவன் செய்வது மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். ஸ்கூலு வச்சு நடத்தினா அந்த ஸ்கூலுடைய அதிகாரிகள், அந்த ஸ்கூலுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக தொல்லைகள், அநியாயங்கள், பெரிய பாவங்களை இன்னைக்கு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் அதிலேயும் இந்த பாலியல் தொல்லை என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. யாரும் அதை பற்றி பயப்படுவதும் இல்லை, அஞ்சுறதும் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது பல வருடங்களாக அது நடந்து கொண்டு இருக்கிறது என்பது அதுக்கப்புறம் தான் தெரிய வருகிறது. ஏதோ ஒன்னோடு முடிந்து போய்விட்டது என்ற நிலைப்பாடுகள் அல்ல, இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கிறது. எப்படி பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது, பெண்களுக்கு படிப்பு அறிவு ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறார்கள். அதற்காக வேண்டி இன்னைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள். பெண்கள் கல்வி வேண்டும், பெண்கள் அடிமைப்பட்டு போய் இருக்கக்கூடாது, பெண்கள் முடங்கி இருக்கக்கூடாது, பெண்கள் வெளி உலகத்திற்கு வர வேண்டும், தன்னுடைய உரிமைகளை அவர்கள் தானாகவே அவர்கள் செய்து கொள்ள வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு போராடுகிறார்கள். போராடக்கூடியவர்கள் ஏதோ சில மதத்தினவர்கள் ஒரு சின்ன தவறு செய்துவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு பெரிய நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் அது அப்படியே மூடி மறைக்கிறார்கள். என்னவென்று தெரியவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிப்பாகவே இருக்கிறது. அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது. நம்ம எத்தனை நியூஸ்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல பெண் பாலியல் தொல்லை கொடுக்கப்படுகிறார், அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க போன தந்தை மீதே குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த குற்றத்தை சொல்வதற்காக வேண்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன தந்தை மீது அங்கே குற்றம் சுமத்தப்படுகிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய நிலைமைகள் மாறி போய் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. என்ன நடக்கிறது இந்த இந்தியாவில், என்ன நடக்கிறது ஸ்கூல்களில், அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், நிர்வாகம் என்ன செய்து கொண்டு, எப்படி பெண் பிள்ளைகளுக்கு என்ன எந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள், யாரும் அதை பற்றி பேசுவதும் இல்லை, அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதும் இல்லை. அது யாருக்கோ நடந்து விட்டது தானே அப்படி என்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் மட்டும்தான் அது மேலும் மேலும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த தவறு செய்தவர்கள் அதை பற்றி எந்த விதமான கவலைகளும் இல்லை, அச்சமும் இல்லை. ஏன்னா நமக்கு மேலாக தந்தை இருக்கிறார், நிர்வாகம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, காசு பலம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் அவர்கள் இன்னைக்கு ஓடோடிக்கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். ஆஷிஃபாவில் தொடங்கி அதற்கு முன்னால் இருந்து தொடங்கி இன்று வரை இன்றைக்கு கொல்கத்தாவில் மருத்துவ ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமை, பாலியல் தொல்லைகள், அந்த நிர்வாகமே அப்படியே மறைத்து இருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமை என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர், அந்த நிர்வாகத்துடைய மூத்த அதிகாரி
அதாவது சொந்த பந்தங்கள் இல்லாத அனாதை உடல்களை விற்று அவர் சம்பாத்தியம் பார்த்திருக்கிறார். அதற்கு அவருடைய காவலாளியே புரோக்கராக இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம்! இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நான் தான் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறான். இன்னுவரை அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, எந்த தண்டனையும் கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்ட தந்தைக்கு சொல்லக்கூடிய செய்தி, அந்த நிர்வாகம் சொல்லக்கூடிய செய்தி நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். உங்க பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிருச்சு. 3 மணி நேரம் காக்க வைத்திருக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளையை பார்க்க கூட, ஜடலத்தை கூட பார்க்க விடல. ஆனா பின்னால சிபிஐ விசாரணை செய்ய போதுதான் அந்த பெண் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் மிகப்பெரிய தாக்கப்பட்டு, கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கிறது, கண்கள் அங்கு காயப்பட்டிருக்கிறது, கண்களிலிருந்து தண்ணீர் ரத்தம் வந்திருக்கிறது என்பன போன்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் தெரிய வருகிறது. ஏன் நிர்வாகத்திற்கு இது தெரியாதா? இந்த பிரச்சனை நிர்வாகம் எடுத்து சொல்ல முடியாதா? அப்போ ஒரு தனியாருடைய அந்த ஸ்கூல்ல என்ன நடக்கிறது? ஒரு பெண் பிள்ளையை எந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டும். நீங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு புறம் குரல் கொடுத்தாலும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு சாதகமான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? எவ்வளவு பெரிய சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தவறு செய்தவர்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கிறதா என்று பார்த்தால் இல்லையே. அவன் தப்பித்து போய்கொண்டே இருக்கிறானே. அப்ப எப்படி தண்டனை என்பது கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தானா? மேல்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு கிடையாதா? இன்றைக்கு நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது. கிருஷ்ணகிரியில் நம்ம பார்த்தோம் இல்லவா, என்சிசியுடைய அந்த அந்த வேலைக்காக வேண்டி போகக்கூடிய ஒரு ஸ்கூல் பெண்மணிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுகிற அதிகாலையில் நடந்திருக்கிறது. இதை போய் 13 வயசு பெண்மணி, 13 வயசு சிறுமி, அவள் பெண்மணி கிடையாது, சிறுமி. அப்பொழுதுதான் அவள் வாலிப வயது அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவளுக்கு என்ன என்று தெரியாத ஒரு சூழல். அப்ப அந்த பெண் பிள்ளைக்கு அந்த என்சிசியுடைய அந்த பொறுப்புதாரியே, அந்த கோச்சரே பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான். இதை போய் தன்னுடைய சக டீச்சர் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? பெண் பிள்ளைகள் யார்கிட்ட சொல்லுவாங்க? தன்னுடைய வீட்டு பக்கத்துல குடும்பத்துல நடந்திருந்தால் மாட்ட போய் சொல்லலாம். ஒரு ஸ்கூல்ல நடக்கும் போது பெண் டீச்சர் சொல்ல முடியும். அந்த பெண் டீச்சர்கிட்ட போய் சொன்னா அவங்க அதுக்கு மேல உள்ள டீச்சர்கிட்ட சொல்றாங்க, அவங்க கரஸ்பாண்டன்ட் சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து இது சாதாரண விஷயமா, இதெல்லாம் நடக்கிறது சகஜம், விட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டோம். கடைசியில சிபிஐ விசாரணை செய்து பார்த்தா 13 பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. 13 குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? யோசித்து பாருங்களேன். அப்ப வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தை சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால், இன்னைக்கு பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தான் சொல்கிறார்கள், இஸ்லாத்துடைய தண்டனை, இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டம் என்பது அது கொடூரமானது, அது மிகவும் ஆபத்தானது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு கொல்கத்தாவில் நடந்த அந்த கொடூர சம்பவத்திற்கு அந்த சஞ்சய் என்பவனை அந்த போராட்டம் செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், அவனை தூக்கு தண்டனையில் போட வேண்டும், அல்லது துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும், அல்லது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், அவன் ஆண்மை இல்லாதவனாக ஆக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்கிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் இதை சொல்லி முடித்து விட்டது. குற்றவியல் சட்டம் என்பது அது பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா ரொம்ப அற்புதமாக சொல்லித் தருகிறார். குற்றவியல் சட்டம் என்றால் என்ன? தண்டனை என்பது எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது என்பதை அழகான முறையில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்தின் யா உலில் அல்பாப். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அறிவுடையவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பாருங்களேன். அறிவுடையவர்களே, அறிவாளிகளே, உங்களுக்கு மத்தியிலே அந்த கிஸாஸ், பழிவாங்குதல், குற்றவியல் சட்டம், தண்டனை எதற்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? ஹயாத்துன், அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதற்கு பிறகு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு தண்டனை, அதாவது
ஒரு குற்றம் செய்யறான்னு சொன்னா அதற்கு உண்டான தண்டனை அதற்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது, ஒரு தண்டனைக்கு, ஒரு பாவத்திற்கு தண்டனை கொடுத்து விட்டால் பிற மக்கள் அந்த பாவத்தை செய்வதற்கு துணிவு வரக்கூடாது. அப்படித்தான் தண்டனை இருக்க வேண்டும். ஒருத்தன் குற்ற செயல் செய்கிறான், மிக கொடுமையான ஒரு பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அவனும் வழங்க வேண்டும். நாம் இவ்வளவு பெரிய தப்பை செய்திருக்கிறோமா, இவ்வளவு பெரிய தீமையை செய்திருக்கிறோமா, அப்படி என்றால் நமக்கு இந்த மாதிரியான தண்டனை வருவது சரிதான் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவனும் வர வேண்டும். இந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் இனிமேல் இந்த தப்பை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை மாற்றி நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஹயாத்தன், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் தண்டனையை வைத்து நீ அது தப்பு என்று நினைத்து விடாதே. அது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அது மிகப்பெரிய ஒரு அசிங்கம் என்று நீ நினைத்து விடாதே. அது உனக்கு பிற மக்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களே இது நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார். அப்ப தண்டனை என்பது அவனுக்கு மட்டுமல்ல, பிற மக்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இஸ்லாமிய சட்டம் குற்றவியல் சட்டத்தை, கொடுமையான சட்ட தவறு செய்தவர்களை அது கொடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, எப்படி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் வார்த்தை சொல்கிறான் பாருங்க. ஒருத்தன் விபச்சாரம் செய்துவிட்ட ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா மிஅத ஜல்தத்தி, அதாவது திருமணம் ஆகாத ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்துவிட்டால் அவர்களுக்கு 100 சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த தண்டனையை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றான். இதுல 2 விஷயம் இருக்கிறது. திருமணம் முடித்து விட்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால், திருமணம் முடித்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால் ஆணை கொலை செய்யணும், பெண்ணை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்க அழகா சொல்றாங்க. ஏன் ஆணைக்கு கொலை, 2 பேருக்கும் கொலை, அதாவது உயிரை எடுக்கக்கூடிய சட்டம் தான், கொலை செய்வதுதான் அதற்கு தீர்ப்பு. ஆனால் ஏன் ஆணுக்கு ஒரு பாரபட்சம் பெண்ணுக்கு ஒரு விதம் அப்படின்னு காட்டும் போது, ஆண் என்பவன் அவனுக்கு ஒரே மாதிரியா கொலை செய்து விட்டால் அவனோட உயிர் அப்பவே போய்விடும். ஒரு பெண்ணுக்கு கல்லாலேயே அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆண் எவ்வளவுதான் நினைத்தாலும் ஒரு பெண்ணை கற்பழிக்க முடியாது, அதாவது ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்ய முடியாது. அப்போ விபச்சாரம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் பெண் இடம் கொடுத்தால் மட்டும்தான் அங்கே நடக்கும். பெண் நினைக்காட்டி அவளுக்கு விபச்சாரம் என்பது நடக்காது. கற்பழிப்பு என்பது வேறு, கற்பழிப்பு என்பது வேறு, விபச்சாரம் என்பது வேறு. கற்பழிப்பு என்பது ஆண் பெண்ணுடைய அந்த சம்பந்தம் இல்லாமல் ஆண் மட்டும் அவளை பலாத்காரம் செய்வது, அதற்கு வேறு. ஆனால் விபச்சாரம் என்பது ஆணும் பெண்ணும் ஒத்து போய் செய்வது. இதுல திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண் இடம் கொடுத்தால் மட்டும்தான் விபச்சாரம் அங்கே குற்றம் நடக்கும் அங்கே. அதனால தான் பெண்ணுக்கு அதிக தண்டனை கொடுக்கப்படுகிறது இஸ்லாத்திலே. அவளை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஆணுக்கு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சட்டத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் இரக்கம் காட்டாதீர்கள். அந்த தண்டனையை கொடுக்க போகும்போது நீங்கள் இரக்கம் காட்டக்கூடாது. நம்முடைய சொந்த பந்தம் என்று நீங்கள் பார்த்துவிடக் கூடாது. நமக்கு வசதி வாய்ப்புகள் உள்ளவன் என்று நீங்கள் பார்த்துவிடக் கூடாது. இவன் நமக்கு நெருக்கமானவன், அரசியல் பலம் உள்ளவன் அல்லது காசு பலம் உள்ளவன் என்று நீங்கள் பார்த்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்வான், இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் யஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்துன் மினல் முஃமினீன், நீங்கள் உண்மை அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால்
நீங்க அவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. இரண்டாவது விஷயம் அல்லாஹ் சொல்றான், வல் யஷ்ஹது அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், அது ஊர் மக்களுடைய முச்சந்தியில் வைத்து நீங்கள் செய்ய வேண்டும். ஊர் மக்கள் பார்க்க வேண்டும், ஊர் மக்கள் பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான குற்றம் செய்தவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை, இந்த தண்டனை நாமும் செய்துவிடக் கூடாது என்ற அச்சத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு அந்த அச்சம் இல்லாமல் போய்விட்டது. சட்டங்கள் பெண்களுடைய பாலியல் குற்றத்திற்கு எதிராக எத்தனை சட்டங்கள் இன்னைக்கு இயற்றப்பட்டாலும் அந்த பாலியல் குற்றம் என்பது இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே போகிறது. மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் இன்னைக்கு அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைப்பதில்லையே. எவ்வளவு பெரிய இன்னைக்கு பாவத்தை எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக செய்து கொண்டு அதை தப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். காசு பணத்தை வைத்தும் அரசியலை கொண்டும் அதை தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லுவது, தண்டனை என்பது பிற மக்களுக்கு அது ஒரு பாடமாக, ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தண்டனை என்பது அது கடுமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாலியல் தொல்லைகள் கொடுத்தவனுக்கு நிச்சயமா கொலை குற்றத்தை தான், அதாவது கொலை செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அவருடைய தண்டனைக்கு தகுந்தவாக அவனை கொலை செய்ய வேண்டும். யுஹாரிபூனல்லாஹு வ ரசூலஹு, அதாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும், அதாவது இந்த உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மாறுகை வாங்க வேண்டும். அவனுடைய தண்டனைக்கு தகுந்தவாறு, அவனுடைய கொடுமை, அவன் எந்த அளவுக்கு கொடூரமாக அவன் குற்றம் செய்திருக்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரியான தண்டனைகள் கொடுப்பதுதான் அல்லாஹுடைய தீர்ப்பு, இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டம். ஏனென்றால் இந்த மாதிரியான தவறுகள் வேறு யாரும் செய்துவிடக் கூடாது, அந்த எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவ்வளவு ஆணித்தனமாக சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், இன்னைக்கு குற்றவியல் சட்டம் என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பெரும் பாவங்கள் என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாக, இன்னும் அதை சொல்ல போனால், அதாவது தனியார் ஸ்கூல்ல இன்னைக்கு அதிகமான தவறுகள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, லஅனல்லாஹு அஸ்ஸாரிக, திருடக்கூடியவன் திருடக்கூடியவனை அல்லாஹு தஆலா லஅனத்து செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. திருடக்கூடியவனை அல்லாஹு தஆலா லஅனத் செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலாவே சொல்றான், அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, எவன் திருடுகிறானோ அவனுடைய கையை வெட்ட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன்னா திருடக்கூடிய பொருள் அந்த அளவுக்கு பெருமதி இருக்க வேண்டும், விலை உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு ஊழல் நடக்கிறது. சர்வசாதாரணமாக இன்னைக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான ரூபாவை இன்னைக்கு ஊழல் செய்கிறார்கள். யாருக்காவது அங்க தண்டனை கொடுக்கப்படுகிறதா? யாரிடம் இருந்தாவது அந்த காசு திரும்ப மீட்டப்பட்டு இருக்கிறதா? இல்லையே. எந்த பொருளும் மீட்டப்பட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த பொருள் கொண்டு போய் ஒப்படைக்கப்படவில்லையே. அவ்வளவு பெரிய கோடிகளை இன்னைக்கு சூறையாடுகிறார்கள், சர்வசாதாரணமாக ஊழல் செய்கிறார்கள், யாருக்கும் அந்த தண்டனை கொடுக்கப்படுவதில்லையே. சரி, இந்த இந்தியாவுடைய தண்டனை அதையாச்சும் அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுகிற அந்த பொருட்கள் வாங்கப்படுகிறது, அதுவும் சரியாக இங்கே நடைபெற மாட்டேங்குது. காரணம், அவர் அரசியல் பலத்தில் இருப்பதனால் தப்பித்து போய்கொண்டு இருக்கிறார்கள். சாதாரணமான சின்ன விஷயத்திற்கு தண்டனை இங்கே கிடைக்கப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்னால் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கலாம், செய்தித்தாள்களில் வந்த ஒரு விஷயம். ஒரு சிறு பையன் பசி கொடுமை தாங்க முடியாம ஒரு டெல்லியில் நடந்த ஒரு விஷயம். பசி கொடுமை தாங்க முடியாம எத்தனையோ கடையை ஆத்த கேட்டு பார்த்துட்டா கிடைக்கல. ஒரு பேக்கரியில் போய் ஒரு பண்ணை எடுத்து திருடிட்டான். அந்த திருடின பையனை போலீஸ்காரங்க முதற்கொண்டு அடியோடு அடிச்சிருக்காங்க, கடுமையான முறையில் அடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் எதற்காக வேண்டி திருடப்பட்டாங்க என்று விசாரிச்சு பார்த்தா பசியின் கொடுமையின் காரணமாக.
பசியின் கொடுமையின் காரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க. பசியின் காரணமாக எவனாவது திருடினான் என்று சொன்னால் அந்த ஏரியாவில் உள்ள செல்வந்தர்களுக்குத்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்வாங்க. ஏனென்றால் செல்வந்தர்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கும் போது உன்னுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடியவன் பசியின் காரணமாக திருடுகிறார் என்று சொன்னால் அந்த குற்றம் அது உனக்கு நீ அவனுக்கு செய்திருக்க வேண்டும். உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பசி ஏழைகளுடைய நலனுக்காக வேண்டி நீ பாடுபட்டு இருக்க வேண்டும். அதை நீ செய்யலையே, அதனால் நீ உனக்குத்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன ஏழைகள் பாமரர்கள் இவர்களுக்குத்தான் தண்டனை கிடைக்கிறதே ஒழிய மேமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருந்தவர்களை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைப்பதில்லை. காரணம், அரசியல் பலம் இருக்கிறது, பணம் பலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடனே தான் சொல்றாங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும், துப்பாக்கியால் சுட வேண்டும் என்று. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் சொல்லிவிட்ட ஒரு விஷயம். இஸ்லாம் பிரகாரம் ஒரு மனிதன் குற்றவியல் சட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவான ஒரு நாட்டில் நிறைவேற்றும் என்று சொன்னால் அங்கே எந்த விதமான அசம்பாவிதம் நடப்பதற்கு எந்த சூழலும் இருக்காது. எல்லாம் சந்தோஷமாக வாழ்வார்கள், எல்லாம் சந்தோஷமாக வாழ்வார்கள். இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல, அதாவது காவலர்கள் இருக்கக்கூடிய அந்த பெண் காவலர்களுக்கு கூட அங்க பாலியல் தொல்லைகள் அங்கு நடத்தப்படுகிறது என்று சொன்ன, பாதுகாப்பு நடத்தக்கூடிய இடத்தில், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் கூட அங்க பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுவது அங்க பெரிய விஷயம் அல்ல. பெண்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுப்பதுதான் முக்கியமான விஷயம். அது இன்னைக்கு எந்த உலகத்தில் எந்த இடத்திலும் அது அந்த பாதுகாப்பு கிடைப்பதில்லை. பெண்களுக்கு என்று சொன்னாலே அந்த பாதுகாப்பு கிடைப்பதில்லை. அவருடைய உரிமைகளுக்கு அங்கே முழுமையான பாதுகாப்பும் கிடைப்பதில்லை. இந்த லட்சணத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? பெண்களை படிக்க வைக்க வேண்டும், பெண்களுக்கு உயர் கல்விகள் கிடைக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பெண்கள் படித்து வருவதற்கு முன்னால் எவ்வளவு பெரிய தொல்லைகளை அவர்கள் சிந்தித்து வருகிறார் என்று யாருமே கேட்கிறது. அதனால தான் பெண்களை பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க போகும்போது அந்த பெண் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் தாராளமாக நீங்கள் சகஜமாக பழகுங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், அந்த பெண் பிள்ளைகள்கிட்ட சகஜமாக பேசுங்க. நீ படிக்க போறியே, எப்படி நடக்கிறாங்க, உன்னுடைய வாத்தியார்மார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், உன்னுடைய சக தோழிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், உன்னுடைய, ஏன்னா இன்னைக்கு காலத்தில் ஆண்களும் பெண்களும் கலந்துதான் படிக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிட்டா பெண்கள் மட்டும் படிக்கிறதுக்கு 12வது வரை இருக்கிறது. அதை தாண்டி போயிட்டோம்னு சொன்னால் அந்த வாய்ப்புகள் இல்லை. பெண்களுக்கு தனி காலேஜ் என்று இல்லை, சில இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. சில உயர்ந்த கல்விகள் படிக்க போகும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் படிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அந்த சூழல் அந்த பெண்களிடத்தில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சகஜமாக பேசணும். நீ போறியே, என்ன நடக்கிறது, உன்னுடைய தோழிகள் எப்படி நடந்துக்கிறாங்க, உன்னுடைய ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, சகஜமாக சொன்னால் மட்டும், சகஜமாக பேசினால்தான் எப்படி நடக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்பது நமக்கு அந்த பிள்ளைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஏனென்றால் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் நடந்த விஷயத்துல 13 வயசு பெண்ணு கற்பழிக்கப்படுகிறாள். அந்த டீச்சர்கிட்ட போய் சொல்றாங்க, அந்த டீச்சர் சொல்றாங்க சகஜமாக நீ எடுத்துக்கோ, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணும் கண்டுக்காம இருக்குது. சில தினங்களுக்கு பிறகு உடல்ல சோர்வு ஏற்படுகிறது. சோர்வு ஏற்படும் போது ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாயை கேட்கும் போதுதான் அந்த பெண்மணி சொல்கிறாள், அம்மா எனக்கு இப்படி நடந்தது. என்சிசியுடைய அந்த கேம்புக்கு நான் போயிருக்கும் போது என்சிசியுடைய மாஸ்டர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தார் என்று சில தினங்களுக்கு முன்னால் தான், அந்த சில தினங்களுக்கு பிறகுதான் அந்த பெண்மணி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் போய் அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறாங்க, அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு இருக்கிறார் என்ற அந்த ஒரு ரிப்போர்ட் வருகிறது. அதை வைத்து தான் போலீஸில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த போய் விசாரணை செய்ய போகும்போது தான் 13 பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்ற உண்மை சம்பவம் வெளியே வருகிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசணும். யாரும் பேசுறதில்லை. மனைவி பார்த்துக்குருவாங்க, மனைவிக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டு உள்ள பெண்களுக்கு?
வெளி உலகத்துல தெரியாது, உள்ளக்கு மட்டும் உள்ள இருந்துகிட்டு இருப்பாங்க. பிள்ளை வருதா போகுதா, 5 மணிக்கு வரக்கூடிய பிள்ளை 5:30 மணிக்கு வரலன்னா வருத்தப்படுவாங்க, சொல்லுவாங்க 5:30 மணி ஆச்சு, என் பிள்ளைய காணமே, என் வேலை காணமே, அப்படி துடிக்குவாங்க. என்ன நடக்கிறது அங்க, என்ன செயல்படுகிறார்கள், எப்படி பாடம் படிக்கிறார்கள், எப்படி உன்னுடைய டீச்சர் எப்படி நடந்து கொள்கிறார்கள், உன் மீது கை வைத்து பழகிறார்களா, உன் கை வைத்து பேசுகிறார்களா என்பன போன்ற எல்லா விஷயங்களுடைய பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், ஆண் பிள்ளைகள்கிட்டையும் கேட்கணும். சில ஆண் பிள்ளைகளுக்கு அங்கே சில அதாவது மன ரீதியாக துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது, ஸ்கூல்ல நடத்தப்படுகிறது என்று அங்கே என்ன ரிப்போர்ட்டுகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பெரிய ஸ்கூல் பெரிய கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் சின்ன கிளாஸ்ல உள்ள பசங்களை சில பிள்ளைகள் கொடுக்கிறாங்க என்றெல்லாம் இன்னைக்கு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நம்முடைய நண்பர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, பெரிய பசங்க எப்படி நடந்துக்கிறாங்க என்பன போன்ற விஷயங்களை கேட்டறிந்து அதில் ஏதாவது மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருந்தால் அதை சரியான முறையில் தலைமையிட்ட போய் சொல்லி அதை சரி செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும், பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பெண் பிள்ளைகளை படிப்பு ரொம்ப பெரிய விஷயம் அல்ல, அவர்களுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் செல்லக்கூடிய இடம், அவர்களை தங்கி படிக்கக்கூடிய இடமாக இருந்தால் அது எப்படி இருக்கிறது, அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கண்காணிக்கக்கூடிய அந்த சூழலில் நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதிரியான தொல்லைகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் நம்முடைய ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com